அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க இருப்பது வெள்ளரி தோட்டம். வெள்ளரிக்காய் வந்து தோடை ஃபுல்லாக போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வெள்ளரிக்காயோடைய பூவு, இது பிஞ்சு. எங்கள் ஊர் மண்ணில் கிடைக்கிற இந்த வெள்ளரி பிஞ்சு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். குக் பண்ணாலும் சரி, அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுதான் எங்கள் ஊர் வெள்ளரி பிஞ்சுங்க. இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இது முத்தலை இதெல்லாம் எல்லாமே தான் இருக்கும். பாட்டிமா எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் குளிர்ச்சிங்க. இந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், வெள்ளரிக்காய் சாப்பிட்ணுங்க கண்டிப்பாக. கொடிக்கீழெல்லாம் காய் இருக்கிறதே தெரியலங்க, ஆனால் நிறைய இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்கு. ரெண்டுமே ஒரே பச்சை கலராக இருக்கிறதுனால சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல. இதில் ஹைப்ரிட்டாக கிடைக்கிறது இந்த வெள்ளரி பிஞ்சு, அது சாப்பிடாதீங்க. நம்ம நாட்டுக்காயான இதை போல் இருக்கிற வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுங்க. அதுலேயும் எங்கள் ஊர் வெள்ளரிக்காய் மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க. அவ்வளோ ருசியான ஒரு வெள்ளரிக்காய் இது. கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. தோலை கூட செய்வ வேணாம், அப்படியே சாப்பிட்லாம் தண்ணியில் அலசிட்டு. அவ்வளோ ஒரு மிருதுவான காய் இது. நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. உடல் சூட்டை ரொம்ப குறைக்குங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப தேவையான ஒரு காய் இது. நான் இதை வச்சு ஒரு கூட்டும் பொரியலும் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். என்னோடய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க.